கண்மணி அன்புடன் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அன்பு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கரெக்டா இந்த விஷயம் ஹோட்டல்ல இருக்க எல்லாருக்குமே தெரியுது. ஜீவாலேருந்து அபர்ணாலேருந்து எல்லாருமே வராங்க. டிஸ்சார்ஜ் பண்ணுற நேரத்தில் அபர்ணா நேராக போயிட்டு அன்போட கையை பிடிச்சி, அன்பு என்ன அன்பு, உங்களுக்கு இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. உங்களுக்கு உடம்பு முடியாத இருக்கும் போதாவது உங்களுடைய ஃபோனில் தான் என்னுடைய நம்பர் இருக்குல்ல, எனக்கு கால் பண்ணி பேசியிருந்தா நான் உங்களை காப்பாற்றிருப்பேனே. இப்படிப்பட்ட கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்திருக்காது இல்லை, ஏன் அன்பு எனக்கு ஃபோன் பண்ணலைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்து கண்மணிக்கு ஒரு மாதிரி ரொம்பவே பொறாமையாக இருக்குது. அன்போட கையை பிடிச்சி அபர்ணா பேசிட்டு இருக்கிறது இது அன்புவும் நோட் பண்றாங்க. உடனே அன்பு அபர்ணாவோட கையை தட்டி விடுறாங்க. ஏன் அன்பு, நான் உங்களுக்காக இருக்கேன். உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனாலும் அதுக்கு முன்னாடி நானா தானே நிற்பேன். இப்போ எதுக்காக இவ்வளோ கூச்சப்படுறீங்க? இப்போ உங்களுக்கு உடம்பு முடியாம இருக்கு, உங்களை பக்கத்துல இருந்து நான் பார்த்துப்பேன், கவலைப்படாம இருங்கன்னு சொல்லிட்டெல்லாம் பேச உடனே காவேரிக்கு இது ரொம்பவே கோவம் வருது. காவேரியோட தங்கச்சி அக்கா பாத்தியா, கண்மணி இருக்க வேண்டிய இடத்துல இந்த பொண்ணு அபர்ணா உட்காந்துட்டு அன்பு கிட்ட எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, மாப்பிள்ளை பத்தி நமக்கு தெரியும்க்கா, இருந்தாலும் எல்லாரோடைய மனசு ஒரே மாதிரி இருக்குமா? கண்மணி வேற இப்ப வேலைக்கு இருக்காம். இப்படிப்பட்ட நேரத்துல மாப்பிள்ளைக்கு துணை தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இப்ப என்னக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்றாங்க. உடனே காவேரி, ஏய் மாப்பிள்ளை ஒன்றும் அப்படிப்பட்டவர் கிடையாது. என்னதான் அன்பு கண்மணி பிரிஞ்சு இருந்தாலும் கண்மணி முறைக்கிறான்றத மாப்பிள்ளை நோட் பண்ணிட்டு அபர்ணா கை வைக்கிறத எப்படி தடுத்து விடுறாருன்னு பாரு. அன்பு மனசார ஒன்றும் அபர்ணா கிட்ட பேசிட்டு இல்லை, ஏதோ கேட்டசிக்காக பேசிட்டு இருக்காங்க. அது நல்லாவே தெரியுது, நோட் பண்ணி பாரு. இதுல இருந்தே மாப்பிள்ளைக்கு கண்மணி என்ன நினைப்பாளுன்ற பயம் இருக்கு, அதை முதல்ல புரிஞ்சுக்கோன்னு சொல்லி பேசிட்டெல்லாம் இருக்காங்க. இதை கேட்ட உடனே இப்ப நம்ம கண்மணி அன்புவை பார்த்து முறைச்சிட்டு இருக்க. உடனே அன்பு, அபர்ணா எனக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க, இங்கேயே உட்காந்துட்டு இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்றாங்க. சரி வாங்க அன்பு, உங்களை கைத்தாங்கள நான் கூட்டிட்டு போறேன், ஸ்கூட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன், அதுலயே உட்காருங்கன்னு சொல்றாங்க. உடனே கண்மணி அபர்ணா, அவரை நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்காக வரி பண்ற விடுன்னு சொல்லிட்டு கண்மணி சொல்ல, உடனே அபர்ணா, உங்களுக்கு எதுக்காக ஸ்ட்ரெயின் கண்மணி, நீங்க ரெஸ்டாரண்ட் வேலையை பாருங்க, நான் இன்னைக்கு லீவு, அன்பு லீவு தானே, அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும், நல்லா 1 வீக் ரெஸ்ட் எடுக்கட்டும், அன்போட வேலையை சேர்த்து நானே பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க, நீங்க எதை நினைச்சு வரி பண்ணிக்காதீங்க, அன்புவை நான் நல்லா பார்த்துப்பேன். சரி நாங்க கிளம்புறோம், ஸ்கூட்டிலேயே நான் அவரை கூட்டிட்டு போறேன்றாங்க. இப்பதான் டிஸ்சார்ஜ் ஆயிருக்கு, அவரை ஆட்டோவிலயோ இல்ல கார்லயோ கூட்டிட்டு போலாம் இல்லைன்னு சொன்னதும் உடனே ஜீவா நான் இருக்கையில நான் கூட்டிட்டு போயிட்டு அவரை விட்டுறேன், ஓகேவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ஜீவா அன்பு கிட்ட, அன்பு உங்க உடம்பு நல்லா ரிகவர் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஹோட்டலுக்கு வந்தா போதும் சரியான்னு சொல்லிட்டுலாம் இருக்காங்க. சரி ஜீவான்னு சொல்லிட்டு அன்பு கார்லயே கிளம்பி போறாங்க. அப்ப கூட கண்மணியும் வராங்க. கண்மணியை நம்ம ஜீவா தான் கூட்டிட்டு வராங்க. உடனே கண்மணி அன்புவை பார்க்க, அன்புவும் கண்மணியை பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஜீவா கண்மணி கிட்ட, கண்மணி நம்ம ரெஸ்டாரண்ட் ஏகப்பட்ட லாஸ்ல போயிட்டு இருக்கு, அது ஒத்துக்கிறேன், அதுக்காக நீ விறகடுப்பு எடுத்துட்டு செஃப்புங்களை எல்லாம் விறகடுப்புல சமைக்க வைக்க சொன்னது தப்பு இல்லையான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல ஜீவா, ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, சரி நம்ம ஹோட்டல்லையும் அப்படி நடக்கட்டுமே தான் நான் செஞ்சேன்னு சொல்றாங்க. அது தப்பு இல்லை, யாருக்கு ஒத்துக்கும் யாருக்கு ஒத்துக்காது இதை பத்தி எல்லாருக்குமே தெரியல. அன்பு அவ்வளோ சொல்லியிருக்காரு, சொல்லியும் நீ கேட்காதது உன்னுடைய தப்பு தானேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா ஜீவா, நான் பண்ணது தப்பு தான், அந்த தப்புக்கான எல்லா விஷயமும் நான் கேட்டுக்கிறேன், நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். சிக்கனை படுத்துறேன்னு சொல்லிட்டு எதில் படுத்தணுமோ அதில் பண்ணணும், எதில் பண்ணக்கூடாது அதில் பண்ணக்கூடாதுன்றத நான் பாடமாக கற்றுக்கிட்டேன். அன்பு எவ்வளோ சொல்லியும் அவர் பேச்சு கேட்காதது என்னுடைய தப்பு தான் சொல்லி கண்மணி சொல்லிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் இப்போவாது உன்னுடைய தப்பை ரியலைஸ் பண்ணியே இனி இப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணாத சரியான்னு சொல்லிட்டு ஜீவா சொல்றாங்க. உடனே அன்பு இதில் கண்மணியோட தப்பு எதுவும் கிடையாது, ஹோட்டலுக்கு இருக்கிற நஷ்டத்தை இன்னும் அதிகப்படுத்தக்கூடாது, அதை குறைக்க பார்க்கலான்னு சொல்லிட்டு கண்மணி பண்ணது அவங்களுடைய விஷயத்துல அவங்களுடைய இடத்துல இருந்து பண்ணது நமக்கு சரியா இல்லைனாலும் கண்மணி இடத்துல யாரா இருந்திருந்தாலுமே அதை தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. என்னால முடியலன்னு சொல்லி அப்பவே நான் சொல்லியிருக்கணும், சொல்லாம விட்டது என்னுடைய தப்பு தான், இதுல கண்மணியோட தப்பு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அன்பு சொல்ல, உடனே நம்ம கண்மணிக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுது. பரவாயில்லையே, 2 பேரும் எப்பவும் மாறி மாறி சண்டைக்கோழி மாதிரி சண்டை போட்டுட்டு இருப்பீங்க, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அவங்கவுங்க மேல பழிய தூக்கி போட்டுப்பீங்க. இப்ப என்னடானா கண்மணி அவங்க செஞ்சு தப்ப ஒத்துக்கிறதோ, அதுக்கு அன்பு இல்ல கண்மணி தப்புக்கார் இல்ல நான் தான் தப்புன்னு சொல்லிட்டு அன்பு சொல்றதும் இதெல்லாம் கேட்க கண்கொள்ளா காட்சியா இருக்கு. இதே மாதிரி எப்பவும் ஒத்துமையா சந்தோஷமா இருங்க, ரெஸ்டாரண்ட் தன்னால ஓகே ஆயிடுன்னு சொல்லிட்டு ஜீவா சொல்ல, உடனே கண்மணி அன்பு மாறி மாறி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க.
கண்மணியோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுச்சு. அதே மாதிரி தான் அன்புவும் அவர் பண்ண தப்ப ஒத்துக்கிட்டாங்க. 2 பேரும் அவங்க பண்ண தப்ப ஒத்துக்கிட்டு ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா வாழுவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.